வணக்கம் நேயர்களே. இன்று ஜூன் 9 2026 செவ்வாய்க்கிழமை. நோர்வே தமிழ் முற்றச் செய்திகளுடன் கதிர். முதலில் தலைப்புச் செய்திகள். இயற்கை காப்பகம் இன்னல் கடந்தது. ஐரோப்பிய அறமன்றம் கண்டனம். இடியுடன் கூடிய பெருமழைக்கு எச்சரிக்கை. இனி விரிவான செய்திகள். இயற்கை காப்பகம் இன்னல் கடந்தது. பொருளியல் நெருக்கடியில் இருந்த சுற்றுச்சூழல் அமைப்பான பெலோனா எதிர்பார்த்ததை விட அதிக நிதியை திரட்டி தனது பணிகளை தொடரவுள்ளது. எனினும் செலவுகளை குறைக்க பணியாளர் எண்ணிக்கை சற்று குறைக்கப்படும் என தெரிவிக்கப்படுகிறது. ஐரோப்பிய அறமன்றம் கண்டனம். குழந்தை ஒன்றை பெற்றோரின் ஒப்புதலின்றி தத்தெடுக்க வழிவகுத்தமை குடும்ப வாழ்வுரிமை மீறல் என ஐரோப்பிய மாந்தநேய உரிமைகள் அறமன்றம் நோர்வே அரசுக்கு எதிராக தீர்ப்பளித்துள்ளது. பாதிக்கப்பட்ட பெற்றோருக்கு இழப்பீடும் வழங்க ஆணையிடப்பட்டுள்ளது. இடியுடன் கூடிய பெருமழைக்கு எச்சரிக்கை. நாளை அறிவன்கிழமை தென்கிழக்கு பகுதியின் சில இடங்களில் கடுமையான இடி மின்னல் ஏற்படலாம் என நோர்வே வானிலை ஆய்வகம் எச்சரித்துள்ளது. மக்கள் பாதுகாப்பான கட்டடங்களுக்குள் இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். நல்லது நேயர்களே, மேலும் செய்திகளுக்கு நோர்வே தமிழ் முகநூல் பக்கத்தையும் இணையதளத்தையும் பாருங்கள். உலகெங்கிலும் தமிழ், நம் உணர்வெங்கிலும் தமிழ்.